சென்னை நந்தனத்தில் நடைபெறும் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். சிவபிரகாஷ், இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சிக்கு மக்கள் கூட்டம் வர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்க? வணக்கம் ஷியாம். இந்த இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் சற்று முன்பு நான் சொன்னது போல கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு சென்னையில் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இதன் காரணமாக இந்த இசை நிகழ்ச்சியை பார்த்தே ஆக வேண்டும் என்று கூட்டமாக, அதாவது சாரியாக வரக்கூடிய அந்த மக்களை கூட்டத்தை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் அனைவருமே இளையராஜாவின் அந்த இசை நிகழ்ச்சியை லைவ் இன் கான்சர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அவரது கிளாசிக் பாடல்களை மீண்டும் அவர் மேடையில் பாடும்போது அதனை நேரடியாக அதனை உணர வேண்டும், அந்த இசையை அவர் உணர வேண்டும். யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த இந்த பாடல்களை நேரடியாக அவர் இசைக்க நாம் அமர்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காக தற்போது இங்கு வந்திருக்கின்றனர். நீங்கள் சொன்னது போல இன்று மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் கூட அந்த மழையும் பொருட்படுத்தாமல் கைகளில் குடையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்க அனைவரும் இளையராஜாவை இசையை பார்த்துவிட வேண்டும், நேரில் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கின்றனர். இந்த இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் மேடையில் மழை பெய்தால் மேடையில் இருக்கக்கூடிய இசை கருவிகள் மீது அவை நனைந்து விடக்கூடாது மழையில் என்பதற்காக அந்த இங்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த கூரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மேடைக்கு மட்டுமே கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது தவிர இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அமர்ந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அமைப்பும் இங்கே செய்யப்படவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு டிக்கெட் புக்கிங் செய்யும் போதே அவர்களிடம் இது குறித்து தெரிவிக்கப்பட்டிருந்தது, மழை பெய்யக்கூடும் என்பதன் காரணமாக என்பதால் ரெயின்கோட் அல்லது குடை ஆகியவற்றை நீங்கள் எடுத்து வருவது நல்லது என்று அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் இளையராஜா என்ற இசையை கேட்டே ஆக வேண்டும், அவரை நேரில் பார்த்தே ஆக வேண்டும், அந்த அவரது இசையை நேரில் ரசித்து விட வேண்டும் என்பதற்காக தற்போது இங்கு மக்கள் கூட்டமாக வந்திருக்கின்றனர். இங்கு வரக்கூடிய இந்த மக்கள் இந்த இடத்தில் வந்து பாக்ஸ் ஆபீஸில் அவர்களுக்கான கையில் கட்டக்கூடிய அந்த டேகினை எடுத்து வாங்கி கொண்டு அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு கியூ வரிசை இங்கு நிற்கிறது. ஏனென்றால் இங்கு வரக்கூடிய இந்த டிக்கெட்டுகள் முன்பதிவு ரிசர்வேஷன் செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் தான் என்றாலும் அவை முதலில் வருபவர்கள் எங்கு அமர்கிறார்களோ அந்த சீட்டு அவர்களுக்கு சொந்தம் என்பதாகத்தான் இங்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. எனவே சீட் நம்பர் என்று அப்படி எதுவும் குறிப்பாக இல்லாத காரணத்தினால் சீக்கிரமாகவே வந்து இந்த இடத்தில் நின்று இந்த வரிசையில் நின்று அவர்கள் உள்ளே செல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றனர். மழை காரணமாக இங்கு இருக்கக்கூடிய இந்த ஒய்எம்சிஏ நந்தனம் ஒய்எம்சிஏவின் பல இடங்களில் மழை நீர் தேங்கி இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து இங்கிருந்து வந்து இந்த இசை நிகழ்ச்சியை இன்று பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றனர். இளையராஜாவின் இசையுடன் மழை எப்போதும் ஒப்பிட்டு பேசப்படும். ஆனால் இன்று அந்த மழை வரவில்லை என்றால் இளையராஜாவின் இசையை முழுவதுமாக கேட்டுவிட்டு செல்வதற்கு அவர்கள் இங்கு காத்திருக்கின்றனர். சென்னை நந்தனத்தில் நடைபெறும் இளையராஜா இசை நிகழ்ச்சிக்கு மக்கள் கூட்டமாக படையெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தும் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.